வணக்கம். இது முகவை மதி வலியுறுத்த பக்கம். இன்று நாம் காண இருப்பது முட்டாள். முட்டாள்னு சொன்ன அவங்களுக்கு வருதா? அந்த முட்டாள் பார்க்குற ஆபத்தான வேலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க இல்லாமல் அந்த வேலையே நடக்காது. அந்த வேலை ஒன்று தெரியுமா? இவங்களுக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்கள முட்டாள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும்? அந்த கோவத்துக்கான காரணம் அர்த்தமற்றது. முட்டாள்லாம் யார் தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த ஏப்ரல் ஃபூல் கொடுமைக்கு வருவோம். ஃபூல் என்ற ஆங்கில வார்த்தைக்கு முட்டாள் என்ற வார்த்தை மொழிபெயர்ப்பாக பயன்படுத்துவது முதல் கொடுமை. உண்மையில் முட்டாள் என்பவர் யார்? அதாவது முட்டாள் என்பவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையை செவ்வன செய்வர்கள். தங்களின் கவனம் எங்கும் திசை திரும்பி விடாமல் கொடுத்த வேலையில் மட்டும் இலக்கி செய்திருப்பவர்கள். அதாவது ஊர்களில் தேரோட்டம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தேரை ஆங்காங்கே நிறுத்துவதற்கு முட்டு கொடுப்பார்கள். அத்தகைய முட்டு கொடுக்கும் வேலையை செய்வர்கள்தான் முட்டு ஆள். இது முட்டாள் என்று மருவி பிற்காலத்தில் மூடர்கள் என்று பொருள் கொள்ளும் வகையில் புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டது. அற்புதமான முட்டு கொடுக்கும் பணியை செய்யும் அந்த வேலைக்காரர்களை கேவலப்படுத்துவது மாறிவிட்டது. ஒரு வேலை சொன்னால் அதை மட்டுமே செய்து கொண்டிருக்காது. பக்கம் இருக்கும் விஷயங்களையும் கவனி, அதையும் சேர்த்தே முடி என்று வலியுறுத்துவதற்காக முட்டு ஆள் மாதிரி வேலை பார்க்காதே என்று சொல்லப்பட்டது. அது அப்படியே நிலைத்துவிட்டது. பிற வேலைகளுக்கு வேண்டுமானால் முட்டு ஆள் மாறி வேலை பார்க்காதே என்பது பொருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் தேருக்கு முட்டு கொடுப்பவர் தன் கவனத்தை வேறு எங்காவது செலவிட்டால் அது பல 100 உயிர்கள் பலிகொண்டு விடும். அதனால்தான் முட்டு ஆட்கள் அதில் மட்டுமே கவனத்தை செலுத்துவார்கள். வேறு எங்குமே கவனத்தை சிதறவிட மாட்டார்கள். இந்த தேரோட்ட காலம்தான் திருவாரூர் தேர் போன்ற பெரும் தேர்களுக்கு பிரேக் வந்துவிட்டது. ஆனாலும் முட்டு கொடுப்பதும் தொடர்கிறது. இதே போல பெரும்பாலான ஊர்களுக்கு தேர்களுக்கு முட்டு கொடுக்கத்தான் படுகிறது. இங்கெல்லாம் ஒரு தடவை எட்டி பாருங்கள். முட்டு கொடுக்கும் வேலையை செய்வர்கள் எத்தகைய சூழ்நிலையில் செய்கிறார்கள் என்பதை நேரடியாகவே தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் படும் அவதியை புரிந்து கொள்ளலாம். முட்டாள் விஷயம் இப்படி இங்கே மாறிப்போய் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பின்னால் ஏப்ரல் ஃபூல் என்பது இங்கே இறக்குமதியாகிவிட்டது. முட்டாள்கள் தினம் என்று வரையிலும் கேள்விப்படுத்தப்படுகிறோம். இது எங்கோ நாம் கேள்விப்பட்ட விஷயம். ஆனாலும் மிக பொருத்தமாக இருப்பதால் இதை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.